Hello friends, நம்ம சேனல்ல இப்ப giveaway போயிட்டு இருக்கு. So okay, இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, ஜக்கு ஜோதியா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இது தேர்ட் கோட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம வாட்டர் பியூரிஃபையர் வந்து vlogனா வாட்டர் பியூரிஃபையர் வந்து கிளட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் அந்த இது மாட்டணும்னு சொன்னதுனால அதை மாட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த இயரிங். நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கிளம்புறோம். நம்ம சேனலில் இப்போ கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரூல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரூல்ஸ். ஸோ செக் பண்ணிக்கோங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே வந்து சேரும். ஸோ நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கிவ்அவேக்கு ஏன் ரூல்ஸ் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன்னா நம்மளை ஃபர்ஸ்ட்லேருந்தே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க, இல்லை இப்போ சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிவ்அவே கான்செப்ட். இது வந்துட்டு பிஸ்னஸ் மைண்டட் அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுற மறந்துடாதீங்க. அண்ட் அவ்வளோதான். இதில் வந்து கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள், இல்லை என்ன பற்றின கருத்துக்கள், இல்லை இந்த சேனலை பற்றின கருத்துக்கள் எது வேணால் நீங்கள் போடலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட விஷயந்தான். இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ஆல்டர் பண்ண கொடுக்கணும், அதுக்காக தான். சீக்கிரமே ஷாப்பிங் ஆல் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிக் பண்ண ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண கொடுக்கணும். கொஞ்சம் இயரிங் செட் வாங்க வேண்டி இருக்குது. ஸோ அதனால் அப்படியே சரவணா வரும். ஸோ உள்ள பார்க்கிங் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க, ஜக்கு ஜோதியா. ஓகே, பைக்கை பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ போகலாம். போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இது தேர்ட் கோட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே அந்த கோட்டிங் கொடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாகிடுச்சு இப்போ ஆக்சுவலி சொல்லப்போனால். ஆனால் இன்னமும் இந்த இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம். பட் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் டெரஸ் அப்டேட். இங்கேயும் தேர்ட் கோட்டிங் போட்டாச்சு. ஆக்சுவலி இப்போ நாங்கள் மேலே எதுக்கு வந்தோம் அப்படின்னா வாட்டர் பியூரிஃபையர் வந்து கிளத்திட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான். ஓகே, நம்ம வாட்டர் பியூரிஃபையர் வந்து vlogனா வாட்டர் பியூரிஃபையர் வந்து கிளட்டியாச்சு. வாட்டர் பியூரிஃபையரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்மளோட வாஷிங் மிஷினும் டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் அந்த இது மாட்டணும்னு சொன்னதுனால அதை மாட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். கழுத்து வாட்டர் பியூரிஃபையரை மாட்டிடலாம். அந்த கழட்டி கொடுத்தாருன்னா அவங்களையும் அப்படியே கூட்டிகிட்டே போய் மாட்டிடலான் இருக்கோம்.
வாட்டர் பியூரிஃபையரை டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்தாங்களா, அந்த அண்ணாவையே கூப்பிட்டு புது வீட்லேயும் வந்துட்டு வாட்டர் பியூரிஃபையரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு பால் காய்ச்ச போகிறோம். ஸோ நாளைக்கு வரும்போது நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த இயரிங். நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த இயரிங். இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன் வச்சு செம்மையாக இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு இது, அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 57 தான். ஏன்னா வந்துட்டு இது நல்லா இந்த நார்மல் டிசைன் தான், இது ட்ரெடிஷ்னல் டிசைன். இதில் வந்து ஃபுல் கோல்டன் ஸ்டோன் வச்சு கீழே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் தொங்குற மாதிரி கோல்டன் பீட்ஸு சூப்பர் க்யூட்டாக இருந்ததுன்னு இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சில்வர் கலரில் இருக்க மாதிரி மேலே ரிங் வரும், கீழே குட்டி ஜிம்கா வரும். செம்ம க்யூட்டாக இருந்தது. எனக்கு ஜிம்கா வந்து ரொம்ப ஃபேவரட், அதனால தான் இது வாங்கினேன். இந்த மேலே இருக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளாரல் டிசைன் மாதிரி, அதுலேயும் நல்லா மைன்யூட்டாக டிசைன்ஸ் போட்டு குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி போட்டு, அதுலேயும் சென்டரில் ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் கீழே வந்துட்டு நல்லா ப்ளைன் ஜிம்கா அண்ட் கீழே பார்டர் கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரி கேட் மாதிரி டிசைனு. அண்ட் கீழேயும் வந்துட்டு இந்த சில்வர் கலரில் பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது. இதுவுமே வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து 59. இதுவுமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஜிம்கா எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த இயரிங் தான். இது வந்து நல்ல லாங் இயரிங்கு, செம்ம பெருசு. ப்ளூ கலரில் எனக்கு ஒரு லாங் ஃப்ராக் இருக்குது, அதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால எடுத்தேன். ப்ளூ வித் கோல்டன் அதனால அதே கலர் காம்பினேஷனில் இங்கே எடுத்துக்கிட்டேன். கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக குட்டி குட்டி லேயராக வச்ச மாதிரி. இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். ரிமூவபிள் கிடையாது, ஆனால் வந்துட்டு நல்ல லாங், இது சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட்டு தான் இந்த இயரிங். ஆனால் வந்துட்டு ரொம்ப நேரம் போட்டிருக்க முடியாது, பட் ஸ்டில் ஆனால் போட்டால் செம்ம அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 117. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆக்சிடைஸ்டு, இதுவுமே வந்து ஆக்சிடைஸ் தான். அது கோல்டன் வித் பிளாக் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. இதுவுமே ஒரு லாங் ஜிம்கா தான். எனக்கு ஜிம்கா ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் குட்டியாக ஒரு ஸ்டர்டு வந்து கொஞ்சம் பெருசாக, இந்த என்னோடய கட்டை விரல் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஜிம்கா அது. அதில் இந்த மாதிரி மைன்யூட் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது, செம்ம க்யூட்டாக இருந்து. கீழே வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் தொங்குற மாதிரி. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இல்லை. அதுக்கு அடுத்ததும் ஒரு ஜிம்கா தான். ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டி, அந்த என்ன ஸ்டோன் இது, ஏடி ஸ்டோன் சொல்லுவாங்கள்ல, அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன், அந்த மாதிரி ஸ்டோன் வச்சது. என் கீழே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபுல்லாக பியோர் ஒயிட் ஜிம்கா. நல்லா அகலமாக இருக்க மாதிரி, ஹைட்டு கம்மி தான், பட் இந்த ஜிம்கா வந்து நல்லா அகலமாக இருக்க மாதிரி இருக்க டைப்பு. என் மேலே வந்து நார்மல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க இயரிங் தான், பட் அதுவுமே வந்துட்டு குட்டி 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 குட்டியாக நிறைய ஸ்டோனு, சென்டரில் மட்டும் ஒரு பெரிய ஸ்டோன் இருக்க மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 105. ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான், செம்ம க்யூட்டு, செம்ம குவாலிட்டியும் கூட.
அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இந்த ஜிம்கா. இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினால மேலே வந்து குட்டி தோடு கீழே பெரிய ஜிம்கான்னு, இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டு. மேலே பெரிய தோடு கீழே குட்டி ஜிம்கா, டார்க் க்ரீன் கலரில் பெரிய ஸ்டோன் வச்சு, அதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் உள்ளுக்குள்ளே திலகம் பார்த்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் வெளியில் திலகம் பார்த்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு ரவுண்டு. இதுதான் அந்த தோடோட டீட்டெயிலிங். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருந்து. இந்த பெரிய ஸ்டோன் சுற்றி ஒயிட் செயின் பால் இருக்குல்ல, அது கொடுத்துருக்காங்க, பால் செயின். அதுக்கப்புறம் குட்டி ஜிம்கா, அதுலேயுமே வந்துட்டு சில்வர் ஆக்சிடைஸ்டு தான். இதுலேயுமே வந்துட்டு இந்த க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழேயும் க்ரீன் பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 90 ருபீஸ்க்கு ஒர்த்தா. செம்ம குவாலிட்டி. இதை போட்டிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக தெரியும்.